ரஜினி படத்திற்கு சிக்கலை கொடுத்த இளையராஜா. ரஜினி நடிக்கும் கூலி திரைப்படத்தின் டீசரில் தன்னுடைய இசையை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி திரைப்படத்தின் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. சமீபத்தில் இப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அனிருத் இசையமைத்திருந்த இந்த டீசரில் தங்கமகன் படத்தில் இடம்பெற்ற இளையராஜாவின் வா வா பக்கம் வா பாடல் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் கூலி படத்தில் அனுமதியின்றி தனது இசையை பயன்படுத்தியதாக இளையராஜா தரப்பில் பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் டீசரில் இடம்பெற்றுள்ள வா வா பக்கம் வா பாடல் மற்றும் இசைக்கு முதல் உரிமையாளரான இளையராஜாவிடம் முறையாக எந்த அனுமதியும் பெறவில்லை. இது காப்புரிமை சட்டம் 1957 கீழ் குற்றம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தொடர்ந்து இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார் என்றும் முன்னதாக விக்ரம் திரைப்படத்தில் இடம்பெற்ற விக்ரம் விக்ரம் பாடலுக்கும் தங்களிடம் அனுமதி பெறவில்லை. அதே போன்று லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் வெளியான ஃபைட் கிளப் என்ற படத்தில் இடம்பெற்ற என் ஜோடி மஞ்சக்குருவி பாடலின் இசையையும் அனுமதியின்றி மறு உருவாக்கம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எனவே கூலி படத்தின் டீசரில் இடம்பெற்ற வா வா பக்கம் வா பாடலின் இசைக்கு உரிய அனுமதி பெற வேண்டும் அல்லது டீசரில் இருந்து அந்த இசையை நீக்க வேண்டும் என்றும் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்யாத பட்சத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள தங்களுக்கு அனைத்து உரிமைகளும் இருப்பதாக இளையராஜா தரப்பு சுட்டிக்காட்டி உள்ளது.